வணக்கம். இது ஊரை சுற்றி 100. மழை வேண்டி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஆறுமுகசாமி கோவிலில் வர்ண ஜெபம் நடைபெற்றது. மதுரை புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட வர்ண ஜெபத்தை அமைச்சர் உதயகுமார் தொடங்கி வைத்தார். இதில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவாரூர் அருகே கண்கொடுத்த வனிதம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் மதுக்கடையை மூடக்கூறி 6 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். மதுக்கடை அகற்றப்படும் வரை பல்வேறு வடிவங்களில் போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். மழை வேண்டி திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. புனித நீர் எடுத்து வரப்பட்டு பலிபீடத்திற்கு அபிஷேகம் நடைபெற்றது. அமைச்சர்கள் வெள்ளமண்டி நடராஜன், வளர்மதி உள்ளிட்டோர் வழிபாட்டில் கலந்து கொண்டனர். உதகை தாவரவியல் பூங்காவில் மலர் தொட்டிகளை அடுக்கி வைக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் சங்கர் தொடங்கி வைத்தார். 15,000 மலர் தொட்டிகள் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன. வரும் 19ஆம் தேதி மலர் கண்காட்சி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த இரும்புலியூரில் 3 நாட்களாக கேட்பாரட்டு நின்ற காரில் 500 கிலோ செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பொதுமக்கள் தகவல் அளித்ததை அடுத்து காரை மீட்டு கண்ணமங்கலம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. ஜல்லிக்கட்டில் 600 காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. மாடு முட்டியதில் 17 பேர் காயமடைந்தனர். போட்டியின் நடுவே மாடுபிடி வீரர்களுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே திருவாடுதுறையில் உள்ள வெள்ளைவேம்பு மாரியம்மன் கோவிலில் பால்குட திருவிழா நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு காவடி எடுத்தும் நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருவண்ணாமலையை அடுத்த மேல் கச்சிராப்பட்டு ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். குடிநீர் கிடைக்காமல் பல கிலோமீட்டர் தூரம் அலைவதாகவும் புதிதாக ஆழ்துளை கிணறு அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். உதகை ரோஜா பூங்காவில் தொடங்கிய கண்காட்சியை முதல் நாளில் 21,000 சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்துள்ளனர். பல்வேறு வண்ணங்களில் உள்ள பூத்து குலுங்கும் மலர்களையும் பூக்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள உருவங்களையும் சுற்றுலா பயணிகள் வெகுவாக ரசித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை மகா மாரியம்மன் கோவிலில் பால்குட திருவிழா நடைபெற்றது. திருக்கடம்பந்துறையிலிருந்து பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து அம்மனை வழிபட்டனர். விருதுநகரில் உள்ள தனியார் கல்லூரியில் தேசிய அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்று வருகிறது. ரோட்டரி சங்கமும் சதுரங்க கழகமும் இணைந்து நடத்தும் போட்டியில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து 300 பேர் கலந்து பங்கேற்றுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள மாரியம்மன் கோவிலில் பால்குட திருவிழா நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருமுலைவாயில் ராகவேந்தர் கோவில் அருகே நடிகர் லாரன்ஸ் தனது தாயாருக்கு கோவில் கட்டியிருக்கிறார். இந்த கோவிலை அன்னையர் தினத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பர் சுப்புராயன் திறந்து வைத்தார். வேத மந்திரங்கள் முழங்க குடமுழக்கு நடைபெற்றது. மழை வேண்டி நெல்லை மாவட்டம் தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. 16 வகையான மூலிகைகள், நவதானியங்களை கொண்டு யாகம் நடத்தப்பட்டது. தென்காசி எம்எல்ஏ உட்பட ஏராளமான பொதுமக்கள் வழிபாட்டில் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் விழுதாவூர் அரசு பள்ளியில் 1989ஆம் ஆண்டு பயின்ற மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. இறந்து போன 8 பேரின் படங்களுக்கு உடன் பயின்ற மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு முன்னாள் மாணவர்கள் இணைந்து தலா 10,000 ரூபாய் நிதி உதவியும் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வடக்குமேடு தர்மராஜா கோவிலில் துரியோதனன் படுகளம் நிகழ்த்தப்பட்டது. 300 அடி கொண்ட துரியோதனன் சிலையை அடித்துக் கொள்வதாக நாடக நடிகர்கள் தத்ரூபமாக நடித்தனர். வெளியூர்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் படுகள நிகழ்வை கண்டுகளித்தனர். பிற்படுத்தப்பட்டோர் அரசியல் அமைப்பு சட்ட அந்தஸ்து மற்றும் பயன்கள் பற்றி விளக்க கூட்டம் கோவையில் நடைபெற்றது. பாஜக சார்பில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டார். வறட்சி நீங்கவும் மழை வேண்டியும் அரியலூர் மாவட்டம் கல்லம்குறிச்சியில் உள்ள கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. அதிமுகவினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு மழை வேண்டி பிரார்த்தனை நடத்தினர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் வங்கியில் பணியாற்றிய இளம்பெண் புதுக்கோட்டை தனியார் விடுதியில் தற்கொலை செய்து கொண்டார். பணியின் போது 8,000 ரூபாய்க்கு பதிலாக 80,000 என்று வரவு வைத்ததால் வங்கி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்த நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கரூர் நகராட்சி திருமாநிலையூரில் இடுகாடு அருகே செயல்பட்டு வரும் மதுக்கடையை அகற்றக்கோரிய பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடை முன்பு ஒப்பாரி வைத்து பெண்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். விருதுநகர் ராமமூர்த்தி சாலையில் பாலம் கட்டும் பணி நடந்து வரும் நிலையில் வெளியே நீட்டிக் கொண்டிருந்த கம்பியில் மோதி வாகன ஓட்டிகள் காயமடைகின்றனர். சாலையில் செல்லும் போது இடையூறு தராத வகையில் தூண்களை வைக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர்.
திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியத்தில் உள்ள மதுரை காளியம்மன் கோவிலில் வருண ஜப யாகம் நடத்தப்பட்டது. வாழை வெற்றிலை விவசாயிகள் சங்கம் சார்பில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. பகல் இரவாக நடந்து வரும் போட்டியில் 24 அணிகள் பங்கேற்றுள்ளன. நாமக்கல் அருகே நல்லிப்பாளையத்தில் குடிநீர் வசதி செய்து தர கோரி அப்பகுதி பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவை மாவட்டம் சோமனூர் மில் ரோடு பேருந்து நிலையம் பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த தேவனூர் புதூரில் கோவிலின் எதிரே உள்ள இறைச்சி கடையை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக உடுமலை ஆனைமலை சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் மழை வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. புனித நீர் நிறைந்த கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சுவாமிக்கு அபிஷேகம், தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் நாமக்கல்லில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இறகுப்பந்து, டென்னிஸ், கேரம், சதுரங்கம் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் போட்டிகளில் பங்கேற்றனர். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புரேஸ்வரர் ஆலயத்தில் மழை வேண்டி பர்ஜன்ய சாந்தி, வருண ஜெபம், வேள்வி மற்றும் பூஜை நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், வளர்மதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க வருண ஜெபம், வேள்வி நடைபெற்றது. திண்டுக்கல் அருகே அரசு மதுபான கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் முற்றுகையிட முயற்சித்தை அடுத்தது அதிகாரிகள் பேச்சுவார்த்தையால் போராட்டம் கைவிடப்பட்டது. வாக்குறுதி அளித்தபடி மதுக்கடை அகற்றவில்லை என்றால் மீண்டும் போராட்டம் நடத்துவோம் என்று பொதுமக்கள் எச்சரித்தனர். வறட்சி மற்றும் நோய் தாக்குதல் காரணமாக தேனி மாவட்டத்தில் மா விளைச்சல் வெகுவாக பாதித்துள்ளது. இந்த ஆண்டு 10 விழுக்காடு மட்டுமே விளைச்சல் இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பருவ காலங்களில் தேனி மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் டன் மாம்பழங்கள் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படும். கரூர் நகரின் மிக முக்கிய பண்டிகையான கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி பெருந்திருவிழா ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. சம்பிரதாயப்படி பாலம்பால்புரத்திலிருந்து ஆட்டம் பாட்டத்தோடு கம்பம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோவிலில் ஒப்படைக்கப்பட்டது. கோவையில் தனியார் துணிக்கடையை திறந்து வைக்க வந்த பிரபல திரைப்பட நடிகை ஹன்சிகாவை பார்க்க ஏராளமானோர் குவிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஹன்சிகாவை பார்க்க அலைமோதிய இளைஞர் கூட்டம் அவரிடம் செல்ஃபியும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அசம்பாவிதங்களை தவிர்க்க போலீசார் குவிக்கப்பட்டனர். நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக மாணவர் அணி சார்பில் இந்தி திணிப்பு மற்றும் நீட் தேர்வு குறித்த கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. திமுக முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு விளக்கங்களை அளித்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள காட்டுப்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7 வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடம் கட்டுவதற்கான துவக்க விழா நடைபெற்றது. கட்டுமான பணியை முசிறி MLA செல்வராசு தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடு அம்பேத்கர் குடியிருப்பில் நீர்த்தேக்க தொட்டி கடந்த ஓராண்டாக பயன்பாடின்றி உள்ளது. குழாய் பழுதடைந்து விட்டதாக ஊழியர்கள் தெரிவிப்பதாகவும் பலமுறை மனு அளித்தும் நீர்த்தேக்க தொட்டியை பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் அம்மை நாயக்கனூரில் காவலர் குடியிருப்பு கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கண்காணிப்பாளர் சரவணன் கலந்து கொண்டார். 3,54,00,000 செலவில் குடியிருப்பு கட்டப்பட உள்ளது. நாமக்கல் மாவட்டம் பில்லூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் மதுக்கடையை மூட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். மதுக்கடையால் பள்ளி மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக மக்கள் தெரிவித்தனர். சேலம் ஓமலூர் அருகே குடிபோதையில் தந்தையை சுத்தியால் அடித்து கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். கோவிந்தாபுரம் பகுதியைச் சேர்ந்த முருகன் மகன் செந்தில்குமார் குடித்துவிட்டு அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். இதை தட்டி கேட்டதை தந்தையை கொலை செய்ததை தொடர்ந்து செந்தில் கைது செய்யப்பட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கங்கையம்மன் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இயற்கை வேளாண் மற்றும் மருந்துலா மருத்துவ திருவிழா நடைபெற்றது. இயற்கை மற்றும் பாரம்பரிய உணவுப் பொருட்களை விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். கன்னியாகுமரி அருகே சோதனைச் சாவடியில் பணியில் இருந்த காவலர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். சுப்பிரமணியபுரம் பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் பணிச்சுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த ஆண்டாஞ்சேரியில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் இயற்கை முறையில் வேளாண் செய்து நாள் ஒன்றுக்கு 1000 ரூபாய் வருமானம் ஈட்டி வருகிறார். பேராசிரியர் வெங்கடாச்சலத்தின் முயற்சியை அப்பகுதி விவசாயிகள் பாராட்டுகின்றனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் வெம்பூரில் புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைக்க முயன்றதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் பெரிய கவுண்டம்பாத்தூர் கிராமத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றது. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வந்த காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பிடிபடாத மாடுகளின் உரிமையாளருக்கு பரிசு வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள சரவண பொய்கை தெப்பக்குளம் குப்பை தேங்கியும் சுகாதாரமின்றியும் காணப்படுகிறது. தண்ணீரில் துர்நாற்றம் வீசுவதால் தெப்பக்குளத்தில் புனித நீராடி வரும் பக்தர்கள் முகம் சுளிக்கின்றனர். ஊரக வளர்ச்சித்துறையில் பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று அச்சங்கத்தின் 8வது மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நெல்லை தென்காசி அருகே நடைபெற்ற மாநாட்டில் மற்ற அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதிய தொகை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஈரோடு மாவட்டம் முத்தம்பாளையத்தில் உள்ள மதுக்கடையை மூடக்கோரி அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். முத்தம்பாளையம் மதுக்கடையில் மது பிரியர்களின் கூட்டம் அதிகரித்ததால் பெண்களிடம் எதிர்ப்பு எழுந்துள்ளது. கொடைக்கானல் ரெயின் பூங்காவில் பராமரிப்பு இன்றி இருந்த புல்தரைகளை பராமரிக்கும் பணி தொடங்கியது. கோடை சீசன் தொடங்கிய நிலையில் பூங்கா புல்வெளிகளை சீரமைக்கும் பணி துரித வேகத்தில் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு அருங்காட்சியகம் மற்றும் சட்டநாதர் சித்தர் கழகம் இணைந்து காஞ்சிபுரத்தில் சித்த மருத்துவ கண்காட்சியை நடத்தியது. அரிய வகை சித்த மருந்துகள், பல வகையான கீரைகள், வேர்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கண்காட்சியை பார்வையிட்டனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஊரை சுற்றி 100 தொடரும். ஊரை சுற்றி 100 தொடர்கிறது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்து வந்த காளைகளை பிடித்த மாடுபிடி வீரர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் ஜல்லிக்கட்டை தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள பேர்நாயக்கன்பட்டியில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நூலகம் பூட்டிய நிலையில் உள்ளது. நூலக கட்டிடத்தை மது அருந்தும் இடமாக சிலர் மாற்றிவிட்டதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ரஜினி அரசியலுக்கு வந்தோ அமைப்பு தொடங்கியோ மக்களுக்கு சேவையாற்ற வேண்டுமென தஞ்சை மாவட்ட ரஜினி ரசிகர் மன்றத்தினர் விருப்பம் தெரிவித்துள்ளனர். ரஜினியுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கான அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி தஞ்சையில் நடைபெற்றது. வேலூரைச் சேர்ந்த தொழிலதிபர் ராமச்சந்திரன் இறந்து போன தனது தாய்க்கு கோவில் கட்டியுள்ளார். 2008ஆம் ஆண்டு இறந்த ஜெகதாம்பாளை தனது வீட்டிற்கு அருகிலேயே அடக்கம் செய்து அங்கு கோயில் எழுப்பி ராமச்சந்திரன் தினந்தோறும் வழிபட்டு வருகிறார். நாகை தரங்கம்பாடி அடுத்த பிச்சைக்கட்டளை செல்லும் சாலையில் உள்ள பயணிகள் நிழற்குடை குடிகாரர்களின் கூடாரமாக உள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிழற்குடை முழுவதும் கிடக்கும் உடைந்த மதுபாட்டில் மற்றும் குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் உள்ள சவுந்தரவள்ளி அம்பாள் கோவில் தெப்பக்குளத்தில் முட்புதர்களை அகற்றும் பணி நடைபெற்றது. மக்கள் பாதை என்ற அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் குளத்தை சீர்படுத்தும் பணியை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மதுராந்தகம் அடுத்த சித்தாமூர் பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய மதுக்கடையை அகற்ற வேண்டும் என்று முழக்கமிட்ட அவர்களிடம் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கலைந்து சென்றனர். பொள்ளாச்சி அருகே கோலார்பட்டியில் மழை வேண்டி மகா சண்டி யாகம் நடைபெற்றது. சிறப்பு வாய்ந்த வன மூலிகைகளை சேகரித்து 108 வகையான ஓமப் பொருட்கள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு பூர்ணாகுதி வழிபாடு நடைபெற்றது. உலக சமாதானம் அடைந்து ஒற்றுமையுடன் வாழவும் பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே குடிநீர் குழாயை சரி செய்வதற்காக தோண்டப்பட்ட சாலை சீரமைக்கப்படாததால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிப்படுகின்றனர். கரும்பாலை முதல் கருப்பூர் வரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை தோண்டப்பட்டு கிடக்கிறது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் ஆட்டோ கன்சல்டன்சி அலுவலகத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் உடைத்துள்ளனர். நெடுமாறன் நகரைச் சேர்ந்த பாலுவின் அலுவலகத்திற்குள் நுழைந்த கும்பல் 5 உயர் ரக கார்களை அடித்து கண்ணாடிகளை உடைத்து கார்களை சாலையில் போட்டுவிட்டு சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டாரத்தில் தென்னை மரங்களில் காய்ப்பு குறைந்துள்ளது. இந்நிலையில் வியாபாரிகள் கூட்டணி அமைத்து தேங்காயை குறைவான விலைக்கு கேட்பதாக கூறும் விவசாயிகள் அரசு கொப்பரை தேங்காய் கொள்முதல் மையம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் 25வது வார்டில் விநியோகிக்கப்பட்ட குடிநீர் துர்நாற்றத்துடனும் புழுக்களுடனும் இருப்பது காணப்பட்டது. 10 நாட்களுக்கு பின்னர் விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்ததால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக மண் கொட்டப்பட்டு 1 மாதமாகியும் பணி தொடங்கப்படவில்லை. விரிவாக்க பணியை நெடுஞ்சாலைக்கு துறை உடனே தொடங்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மன்றம் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். 2 நாட்களாக பெய்த மழையில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள அம்மாப்பட்டி கிராம கண்மாய் நிரம்பியது. 3 மாதங்களுக்கு தேவையான தண்ணீர் கண்மாயில் உள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி சாலை ஓரத்தில் உள்ள பள்ளம் நீண்ட நாட்களாகியும் மூடப்படவில்லை. பள்ளத்தால் விபத்துக்கள் தொடர்ந்தாலும் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். நாகை மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்த மாட்டை 5 மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். சித்த மருத்துவ பிரிவின் பின்புறம் திறந்து கிடந்த கழிவுநீர் தொட்டிகள் மாடு தவறி விழுந்தது. மேட்டூரில் மினி ஆட்டோவின் மேல் அமர்ந்து சென்றவர் இரும்பு கம்பத்தில் அடிபட்டு உயிரிழந்தார். காவிரி பாலத்தில் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பத்தை கடந்தபோது நடந்த விபத்தில் காயமடைந்த கிருஷ்ணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வாரசந்தையில் குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட எந்த வசதியுமே மக்களுக்கு இல்லை. காய்கறி கழிவுகளும் குப்பைகளும் ஆங்காங்கே மலை போல் குவிந்து கிடக்கிறது. சாலையோரங்களில் கடை வைக்கப்படுவதால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இந்திரா நகரில் 2 வீடுகளின் பூட்டை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையில் ஈடுபட்டனர். தங்க நகைகள் மற்றும் ரொக்கப்பணத்தை அள்ளிச் சென்றவர்கள் குறித்து மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஓவில்குடி கிராமத்தில் மழை வேண்டி கிராம மக்கள் ஒப்பாரி வைத்தனர். கடும் வறட்சியால் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்க திருவாரூர் மாவட்ட பேரவைக் கூட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது. 22ஆம் தேதி நடைபெறவுள்ள வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த AK சமுத்திரத்தில் தனியார் குளிர்பான நிறுவனம் சுத்திகரிக்காத கழிவு நீரை வெளியேற்றுவதால் துர்நாற்றம் வீசுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விதிகளை மீறி விடிய விடிய கனரக வாகனங்கள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கும் அவர்கள் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் பலன் இல்லை என்கின்றனர். திருப்பூரில் பனியன் நிறுவன குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. குடோனில் இருந்து கரும்புகை வெளியேறி உள்ளதை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மேலும் தீ பரவாமல் தடுத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள 25வது வார்டில் 10 நாட்களுக்கு பிறகு வந்த குடிநீரில் புழு சாக்கடை நீர் கலந்து வந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். நகராட்சி ஊழியரிடம் தகவல் கொடுத்தும் யாரும் வரவில்லை என புகார் தெரிவித்த மக்கள் நோய் பரவும் ஆபத்து இருப்பதால் நல்ல குடிநீர் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல்லில் நடைபெற்ற RSS கோடைக்கால பண்பு பயிற்சி முகாமில் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றனர். 21 நாட்கள் நடந்த முகாமில் பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. முகாம் நிறைவு விழாவில் இளைஞர்களின் அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. ஓமலூர் அருகே இருசக்கர வாகனம் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற காரால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சேலம் பெங்களூரு நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாமக்கல் குமாரபாளையத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கிரிக்கெட் ஆடும் சிறுவர்கள் லைட்டுகள் பைப்புகளை உடைத்தும் அலுவலக பொருட்களை திருடுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. குடிநீர் குழாய்களை உடைக்கும் சிறுவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளி நிர்வாகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாம்பு மற்றும் விஷ பூச்சிகள் கடித்தால் முதலுதவியாக பயன்படுத்துவதாக நம்பப்படும் ஆகாய கிழங்கின் இலைகள் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் கிடக்கின்றன. திருவிழா காலங்களில் கிராமங்களில் விற்பனை செய்யப்படும் இக்கிழங்கின் இலைகளை வெற்றிலை இலையுடன் கலந்து சாப்பிட்டால் விஷ முறிவாக பயன்படும் என்று நம்பப்படுகிறது. கரூரில் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பெண்களுக்கு மார்பக நோய்கள் குறித்து சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் இரவிபுத்தன்துறை மீனவ கிராமத்தில் கடல் சீற்றத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தூண்டில் வளைவு மற்றும் தடுப்பு சுவர் கட்ட நடவடிக்கை எடுக்க அரசை வலியுறுத்தியதாக உறுதியளித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு அரசு மருத்துவமனையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அறுவை சிகிச்சை கூடத்தை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திறந்து வைத்தார். 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கட்டிடம் கட்டப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கொம்பப்பாடி கிராமத்தில் இடி தாக்கி நந்திப்பெருமாள் என்ற முதியவர் உயிரிழந்தார். அவரது உடலை மீட்டு கூடக்கோவில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செங்கோடு எலச்சிபாளையம் ஒன்றியத்தில் கோவில்பாளையத்தில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் கும்பிடு விழா நடைபெற்றது. ஆந்தைக்குளத்தைச் சேர்ந்த 6500 குடும்பங்கள் இத்திருவிழாவை நடத்தினர். இவ்விழாவில் மின்துறை அமைச்சர் தங்கமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நல்லிக்கோட்டை பகுதியில் புதியதாக டாஸ்மாக் கடை அமைக்க ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகளை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். கிராம மக்களின் எதிர்ப்பு காரணமாக அதிகாரிகள் அங்கிருந்து வெளியேறினர்.
புதுச்சேரி ஆட்டுப்பட்டி கிராம மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சரை சந்தித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கோரிக்கை விடுத்தார். 75 ஆண்டுகளாக புறம்போக்கு நிலத்தில் வசித்து வரும் 100 குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக பட்டா கேட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கதிரேசன் கோவில் மலையில் உள்ள வீரவாஞ்சி நகரில் கட்டப்பட்டு 4 ஆண்டுகளாகியும் சுகாதார வளாகம் திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் பொதுமக்களும் சொர்ணமலை முருகன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களும் சிரமப்படுகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள வடுவூரில் ஏரியை தூர்வார கோரி கிராம மக்கள் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஏரியின் மூலம் 10,000 ஏக்கருக்கும் மேலாக விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் நிலையில் அரசு தூர்வாரவில்லை என்றால் பொதுமக்களே தூர்வாருவோம் என்று தெரிவித்தனர். சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் குடியிருப்பு பகுதியில் புதியதாக திறக்கப்பட உள்ள டாஸ்மாக் மதுபான கடைக்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகையிட்டனர். பின்னர் அனைவரும் ஊர்வலமாக சென்று திருத்தங்கல் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளரிடம் புகார் மனு அளித்தனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே அமைக்கப்படும் சாலைகள் தரமற்றதாக இருப்பதாக கூறி கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலவாழக்கரை முதல் ஏர்வக்காடு வரை 3.25 கிலோமீட்டர் தூரம் அமைக்கப்படும் சாலையை தரமான சாலைகள் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். உடுமலை திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருள்மிகு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த திடீர் மழையால் அருவிக்கு நீர்வரத்து தொடங்கியது. சில மாதங்களுக்கு பிறகு அருவியில் நீர்வரத்து அதிகமானதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே அரசு ஒப்பந்ததாரர் வீட்டில் 20 சவரன் நகை மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. ஒப்பந்ததாரர் ஸ்டீபன் குடும்பத்தோடு சர்ச்சுக்கு சென்றிருந்த போது பட்டப்பகலில் நடந்த இந்த கொள்ளை குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே குஞ்சாண்டியூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்க சிக்னல் அமைக்க வேண்டும் என்றும் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். 3 பிரிவுகளாக சாலை உள்ளதாலும் மேட்டூரில் இருந்து அடிக்கடி வாகனங்கள் செல்வதாலும் இங்கு போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது. குமாரபாளையத்தில் மாயமான தாய் மற்றும் மகனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகரன் மனைவி நித்யா தனது 5 வயது மகனுடன் கடைக்கு சென்றுள்ளார். சென்றவர் நீண்ட நேரமாக வராததால் கொடுத்த புகாரை தொடர்ந்து போலீசார் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த பொம்மிக்குப்பம் ஆற்று படுகைகளில் நடைபெற்று வரும் தொடர் மணல் திருட்டை தடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணல் அள்ளுவதால் கிணறுகளில் தண்ணீர் இன்றி காணப்படுவதாக கூறிய விவசாயிகள் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வேர்க்கிளம்பி பகுதியில் டிரான்ஸ்பார்மர் அமைக்கும் பணி முடக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 12 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட பணி நிறைவு பெறாததால் மின்சார பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பகுதி மக்கள் தெரிவித்தனர். சேலம் அயோத்திப்பட்டினத்தில் உள்ள கோதண்டராமர் கோவிலில் ராமர் சீதா திருக்கல்யாண பட்டாபிஷேகம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருக்கல்யாண வைபவத்தை கண்டு தரிசனம் செய்தனர். திருவாரூர் அருகே கிடாரம் கொண்டானில் உள்ள மதுக்கடையை மூடக்கோரி அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர். மதுக்கடை முன்பு இருந்த பந்தலை பீத்தெறிந்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கிடாரம் கொண்டான் மதுக்கடைக்கு மதுப்பிரியர்கள் அதிக அளவில் கூடுவதால் மக்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டுள்ளது. மானாமதுரையில் இளையான்குடி சிவகங்கை ரோட்டில் 10 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் சாலை புதுப்பிக்கும் பணி தரமின்றி நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. தற்போது போடப்பட்ட சாலை பல இடங்களில் பெயர்ந்து பள்ளமாக உள்ளதால் தரமான சாலைகள் போட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவி வரும் காய்ச்சலால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வடசேரி, கோட்டாறு, ஊட்டுவாழ்மடம் உள்ளிட்ட பகுதிகளில் காய்ச்சல் பரவி வருகிறது. இத்துடன் ஊரை சுற்றி 100 நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.